ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நிச்சயம். இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூஜை அறைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பொருள் அப்படின்றத பார்க்கலாமா? இப்போ நிறைய பேர் வந்து ட்ரெண்டிங்காக இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட் வந்து வாங்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நானும் வந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம வீட்டுக்கு, கிச்சனுக்கு, பூஜை அறைக்கு இந்த மாதிரி சில பொருட்கள்லாம் வாங்கும்பொழுது அதில் வந்து ரொம்ப கிடைக்கக்கூடிய ஹாப்பினஸ் வந்து ரொம்ப பெரிய அளவு இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள், எல்லாம் வந்து பேக்கிங்கில் இல்லாமல் தனியாக அப்படியே போட்டு கொடுத்துருக்காங்க. இது அப்படியே இப்போ அப்படி உடையாமல் எவ்வளோ பீசஸ்ன்னு தெரியல, கவுண்டிங் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இவ்வளோ கோன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இப்போவே தெரிஞ்சிருக்கோம் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றது. ஸோ உள்ளே இருக்க சில என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது நான் வந்து காம்போ ஆஃபரில் வாங்கியிருக்கேங்க. 2 ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்றத பார்க்கலாமா? எனக்கு தெரிஞ்சு விநாயகராக இருக்க சான்ஸ் இருக்குது. வாவ், சூப்பராக நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கும்பொழுது தெரிஞ்சிச்சு அது விநாயகர் அப்படின்னு. உண்மையாலே நான் வந்து இப்போ தான் ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து எடுக்கிறேன். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்றது எனக்கே தெரியாது. ஐ மீன் 2 சிலையில் என்ன சிலை அப்படின்றது தெரியாது அப்படின்னு சொல்கிறேன். பாருங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் நான் போட்டது வந்து கலர் வந்து வேறு மாதிரி போட்டேன். இது வேற மாதிரி வந்திருக்கு. இது எதுவும் மண், களிமண்ணில் வந்து செஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. இந்த சிலை எப்படி இருக்கட்டும். அடுத்தது என்ன சிலை அப்படின்னு பாருங்க. ஆனால் இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகே தாங்க, ஒர்த்தா அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து புத்தா. ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. ஸோ அந்த ஒருவேளை அந்த சிலைகளுடைய ஸ்மெல்லாக என்னான்னு தெரியல. பாருங்க, இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்க. இவங்க தலைக்கு மேலே வந்து லைட்டாக கோல்டன் கலரில் கொடுத்துருந்துருக்கலாம், இல்லை ஒயிட் கொடுத்துருக்கலாம். ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கலர்ஃபுல்லாக நிறைய விதமாக காமிச்சிருந்தாங்க. அதில் காம்போவில் நான் இது 2 தான் பார்த்து வாங்கினேன். இன்னொன்று என்னென்னா, நிறைய சிவபெருமான் தான் இருந்தார். ஸோ சிவன் வந்து சிங்கிளாக வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் சிவன் வந்து வாங்கலை. ஃபேமிலியாக இருக்கிற சிவபெருமானை தான் வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சிவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்பொழுது தான் தெரிஞ்சது இந்த மாதிரி காம்போ ஆஃபரில் புத்தாவும் பிள்ளையாரும் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி புத்தாவும் சிவபெருமானும் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இதை நம்ம ஏற்றிட்டு இங்கே இப்படி வச்சிட்டோம்னா அது மேலே வந்து அப்படியே அழகாக ஃபவுண்டெயின் மாதிரி அந்த புகையெல்லாம் வரும். ஸோ அது உங்களுக்கு வந்து ஏற்றியே காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு ஏற்றி வச்சு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையாருக்கு வைக்கலாம். இன்னொரு விஷயம், என்னுடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் சரியில்லை. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 2-3 டேஸாக வந்து ஃபீவர், கோல்டாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. கொஞ்சம் இன்றைக்கி பரவாயில்ல. ஸோ ஓகே, வீடியோ அதுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறேன். ஸோ இந்த பார்சல் வந்து நேற்றுக்கே வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் எப்படி சாம்பிராணி ஏற்றுவோமோ அந்த மாதிரி இது நல்லா வந்து ஹீட் பண்ணி ஏற்றி இந்த பாயிண்டில் வச்சுருங்க. அதே மாதிரி புத்தாவுக்கும் வந்து ஏற்றிடலாம். கேஸ் தீந்துடுச்சு போல் லைட்டரில். இந்த லைட்ரு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம வீடியோவில் அன்பாக்சிங் வீடியோவும் போட்டிருக்கேன். வேணுன்றவங்க அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம தீக்குச்சியெல்லாம் ஏற்றி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா? தீக்குச்சிங்க அங்கங்கே போடுவோம், குழந்தைங்க மெரிக்கும். ஏன் நம்ம சாரீலேயோ படம், அது வந்து காஸ்ட்லி சாரீஸ் கட்டியிருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து தீ பிடிக்கும், இல்லை ஹோல்ஸாக ஆகிடும்.
அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. இப்போது இது இங்கே வச்சிடலாம். சாரி, இது கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகுது சிலை. இது பிள்ளையார் மாதிரி ஷேக் ஆகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து ஷேக் ஆகுது. இப்போ பாருங்கள், ஜன்னல் டோர்லாம் லாக் பண்ணிட்டேங்க. ஸோ காற்றடிக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த புகை வந்து வரல. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இந்த சைடில். வாவ், அந்த டிசைன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அந்த புகையும் வந்து லேண்ட் ஆகுது பாருங்களேன். புத்தாவுக்குமே வருது, ஆனால் காற்றடிக்கிறதுனால அப்படி இருக்குது. உங்களுக்கு வந்து நான் நல்ல ஒரு பாயிண்ட் லொக்கேஷனில் வச்சுட்டு ஏற்றி காமிச்சா சூப்பராக இருக்கும். நான் வந்து ஹாலில் உட்காந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ எடுக்கிறதுனால அப்படி இருக்குது. நீங்கள் இதை வந்து வாங்கி வச்சு ஏற்றி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மைல்டாக ப்ரெசண்ட்டாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா. ஸோ நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருக்கணும். புத்தாவுக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஸோ இதை அடப்பு இருக்கா என்னன்னு தெரியல. நானுமே சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட் டைம் தான் வந்து வாங்கி இந்த சிலையை வந்து ஏற்றி வைக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாக அது ஒரு ஆசை, சரி வாங்கி பார்ப்போமே. ஆனால் நான் வந்து ரியலாகவே வந்து தண்ணியெல்லாம் வந்து அருவி மாதிரி கொட்டும் இல்லையா, அந்த மாதிரி வாங்கி வைக்கணும்னு ஆசை. பட் இருந்தாலும் இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ராவாக திரும்ப மறுபடியும் இன்னொரு கோன் ஏற்றி வச்சுக்கலாங்க. இது எப்படி இருக்கு பாருங்கள். அது வந்து காற்றடிக்கிற டைமில் கொஞ்சம் அந்த புகையெல்லாம் வந்து அலையுது. புத்தாவுக்கு மட்டும் இன்னும் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரல. பட் என்னன்னா இதில் கொஞ்சம் நல்லா சாம்பிராணி மாதிரி நல்லா வாசனையாக இருந்தால் இன்னும் வீடுவே வந்து கமகமன்னு இருக்கும். எனக்கு அந்த மாதிரி எதுவும் வாசனையே வரல. மேபி எனக்கு ஃபீவர்ன்றதுனால மூக்கு அடைச்சிருச்சா என்னன்னு தெரியல. ஒரு ஸ்மெல்லுமே எனக்கு தெரியாத மாதிரி இருக்குது. வெறும் புகை மட்டும்தான் வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி யாராவது வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்றதை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த எண்டு வரைக்கும் வரும்னு பார்க்குறேன், இன்னும் வரல. வந்துடுச்சு. புத்தாவுக்குமே வருது. மேபி ஒரு வேளை தனித்தனியாக வச்சா வருமா, பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாம் கன்ஃபியூஸ். பிள்ளையாரது ஓகே, புத்தாவது மட்டும் கொஞ்சம் காற்று அடிக்குது சரியா, அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து இறங்கல. புத்தாவுக்குமே சூப்பராக வருதுங்க. ஆனால் ஏதோ லொக்கேஷன் டைரக்ஷன் மாறி வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. பட் இந்த சிலையில் என்ன மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி தான் வந்து அந்த புகை வந்து லேண்ட் ஆகும் அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம நிஜமாலேயே வந்து சாம்பிராணியை ஏற்றி வச்சு அந்த வாசனையோடு வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஆனால் சாம்பிராணியில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வச்சாதான் வரும். நம்ம வீட்டில் தசாங்க பொடியை வந்து இந்த மாதிரி கோன் பண்ணி தான் நம்ம வந்து வைப்போம், விளக்கேற்றுவோம் இல்லையா, அப்போ வந்து நல்லா ஒரு மணமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த தசாங்க பொடியில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு வைக்க முடிஞ்சால் வச்சு ஏற்றி பாருங்கள், எப்படி வருதுன்றது பார்க்கலாம். நானுமே வந்து ட்ரை பண்ண தான் போகிறேன். ஏன்னா இதில் வந்து ஒரு வாசனையுமே இல்லை, இது சாம்பிராணி தானா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. சும்மா டிசைன் மாடலுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா புகைக்காக அப்படின்னு தெரியல. மீஷோவில் தாங்க ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்து ஆட் வீடியோ கிடையாது, ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்து வாங்கினேன். நிறைய பேர் வந்து ஹால்லலாம் இதை வச்சு நல்லா வந்து ஒரு டெக்கரேட்டிவாக வச்சுருந்தாங்க, பார்த்துருந்தேன். ஸோ நம்மளும் வாங்கி ஷோகேஸில் வைக்கலாம், இல்லை பூஜை அறையிலையோ இல்லை நம்ம கிச்சன்லேயோ எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு பாயிண்டில் சூப்பராக வந்து வைக்கலாங்க. ஏதாவது ஒரு ஸ்டாண்டு வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு வச்சிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த ஸ்டாண்டில் தான் வைக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். மணி பிளான்ட் வைக்கிறதுக்காக தான் வாங்கினேன். பட் இந்த சிலைக்காகவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஸ்டாண்டு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வந்து இந்த பிள்ளையாரையும் புத்தரையும் பூஜை அறையில் கூட வைக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். சாம்பிராணி மாதிரி நம்ம வந்து இதை ஏற்றி வச்சுட்டு சூப்பராக வழிபடலாங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போதைக்கு நான் என்ட்ரன்ஸில் ஷோகேஷ் மேலே ஏற்கனவே வந்து பிள்ளையார் புத்தா பேம்போட்ரி எல்லாம் வச்சுருக்கேன்.
அது பக்கத்தில் இப்போதைக்கு அதை தூக்கி அழகாக அங்கே வச்சுட்டேங்க. ஸோ ரொம்ப அழகாக வந்து எப்படி இருக்குது பாருங்கள், அந்த புகையும் அவ்வளோ அழகாக வருது. ஸோ என்னுடைய வாய்ஸ் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இதில் இடையில வர எங்கள் வீட்டு பூனைக்குட்டிங்கள்லாம் வர கத்திக்கிட்டு ரோட்டில் போகிற வண்டிங்க சவுண்டு இதெல்லாம் கேட்குறது எனக்கே இரிட்டேட்டாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றது தெரியல வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.